கோவையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய பிரசாந்த். பிரசாந்த், தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன, அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்க ஒரு புகாராக தெரிவிக்கிறாங்க? குறிப்பாக அங்கே வந்து ஒரு வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு, ரேஷன் பொருட்களை வந்து கொடுக்காதீங்க ஆதார் எண்ணை இணைக்காத குடும்ப அட்டைகளுக்கு அப்படின்னு அதிகாரிகளால் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு புகார் வந்திருக்கு. அது குறித்தும் பதிவு செய்யலாம். அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன, எவ்வளவு பேர் இதுவரை ஆதார் எண்ணோடு இணைச்சிருக்காங்க, பதிவு செய்யலாம். நிச்சயமாக தேவன், அதாவது போலி ரேஷன் கார்டுகளை ஒழிப்பதற்கு வேண்டும் என்பதற்காக ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகளை ஸ்மார்ட் கார்டுகளாக மாற்றும் திட்டத்தை கடந்த ஆண்டு தமிழக அரசு மாற்றுவதற்கான பணிகளை துவங்கியிருப்பதாக சட்டமன்றத்தில் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்திருந்தார். இந்த வகையில் கடந்த ஆண்டே இந்த பணிகள் முழுமையாக முடிவடைப்படும் என்று சொல்லிய நிலையில் கடந்த ஆண்டு முடிந்து அடுத்த ஆண்டு 2017 தொடங்கியும் இதுவரைக்கும் கோவையில் ஸ்மார்ட் கார்டுகள் மற்றும் திட்டத்திற்கான எந்த பணிகளும் இதுவரையும் துவங்கப்படுவதில்லை. குறிப்பாக கோவையை பொறுத்தளவுக்கு 5 மண்டலங்கள் இருக்கின்றன. அதில் 100 வார்டுகளில் கிட்டத்தட்ட 1402 ரேஷன் கடைகள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக 10,49,431 ரேஷன் கார்டுகள் இருக்கின்றன. இதில் ஆதாருடன் இணைக்கப்பட்ட கார்டுகள் மட்டும் கிட்டத்தட்ட 7,49,339 கார்டுகள் மட்டும். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று கேட்டால் 74.41% ரேஷன் கார்டுகள் மட்டுமே ஆதாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெரும்பாலான இடங்களில் ஆதார் தேவையில்லை என்ற ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் பல்வேறு பொதுமக்கள் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் இது குறிப்பாக பல்வேறு இடங்களில் இதற்கான முழுமையான விழிப்புணர்வே கோவையை பொறுத்தளவுக்கு இல்லைன்னே சொல்லலாம். குறிப்பாக தாசில்தார் அலுவலகங்கள் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகம் போன்ற இடங்களில் மட்டுமே ஆதார் எடுக்கும் மையங்கள் இருக்கிறது. மற்ற வருவாய் அலுவலகங்கள் எல்லாம் ஆதார் எடுக்கும் மையங்கள் இதுவரையும் முழுமையாக செயல்படுவது கிடையாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களும் ஆதார் இணைக்கப்பட்டால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு ரேஷன் கடைகளுமே நேற்று நம் நியூஸ் 7 தொலைக்காட்சி சார்பாக கலவை மேற்கொண்டது கூட பல்வேறு கடைகளில் ஆதார் இணைக்கப்படாத கார்டுகளுக்கு பொருட்கள் வழங்கப்படுவதில்லை. குறிப்பாக அதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டால் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது. அனைத்து ரேஷன் கடைகளுக்குமே அந்தந்த ரேஷன் கடைகளில் எத்தனை ரேஷன் கார்டுகள் இருக்கின்றோ அத்தனை கார்டுகளுக்குமே பொருட்கள் முழுமையாக அனுப்பி வைக்கப்படுகிறது. ஆனால் அரசு அதிகாரிகள் ரேஷன் கார்டுகள் ஆதார் எண் இணைக்காத கார்டுகளுக்கு மட்டும் பொருட்கள் வழங்கக்கூடாது என்ற ஒரு வாய்மொழி உத்தரவை பிறப்பித்தன் காரணமாக ரேஷன் கடை ஊழியர்கள் பொதுமக்களுக்கு பொருட்கள் முழுமையாக வழங்கப்படுவதில்லை. தற்போது இங்கே ஒரு ஊழியர் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். அம்மா வணக்கம், உங்களுக்கு வந்து எத்தனை பேர் நீங்கள் ஆதார் எடுத்துட்டீங்களா? உங்களுக்கு முழுமையாக வந்து பொருட்கள் வழங்கப்படுதா? 5 பேர் இருக்கிறேங்க. 5 பேர்த்துல வந்து 3 பேர்த்துக்கு ஆதார் அட்டை வந்திருக்குது, 2 பேர்த்துக்கு ஆதார் அட்டை வரல. போய் கேட்டால் அப்புறம் வா இப்போ வாங்கிறாங்க, வரல ஆதார் அட்டை. இங்கே ரேஷன் கடையில் வந்து கேட்டால் அந்த அம்மா நீ பொருள் போட மாட்டேறாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? அந்த பொருளை வாங்கி தான் நாங்கள் எல்லாம் உபயோகிக்கிறோம். அது எங்களுக்கு வரல, அரிசி வரமாட்டேது, உளுந்து வரமாட்டேது, பருப்பு வரமாட்டேது, எண்ணெய் வரல. நாங்கள் அதை கொண்டு தான் வேலை வெட்டிக்கு போகிறவையோ. என்ன பண்ணுறது? இதெல்லாம் அரசாங்கம் தான் ஒரு இது பண்ணணும். தேவேந்திரன், அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் சேல், அதாவது ஆதார் இணைக்கப்பட்டிருந்தால் இந்த ரேஷன் கார்டுகளை ஒவ்வொரு ஊழியர் கடைகளுக்குமே வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் என்ற ஒரு கருவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து ரேஷன் கார்டுகளுடைய நம்பர் வந்து இந்த ஆதார் இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் கருவியில் வந்து நம்பரை டைப் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் ஆதார் எடுத்திருந்தால் மட்டுமே அந்த கார்டுகளுக்கு பொருள் வழங்கப்படுது. மற்ற எந்த கார்டுகளுக்குமே பொருட்கள் வழங்கப்படுவது கிடையாது. இதனால் பல்வேறு இடங்களில் பல ரேஷன் கடைகளில் வந்து பொருட்கள் முழுமையாக வழங்கப்படுவது கிடையாது. இதனால் வந்த கடைகளுக்கு, அதாவது பொருட்கள் முழுமையாக வந்த கடைகளுக்கு அந்த ஆதார் எடுக்கப்படாத ரேஷன் கார்டுகளுக்கு பொருட்கள் வழங்கப்படாத நிலையில் மீதும் அந்த பொருட்கள் வழங்கப்படாத அந்த ரேஷன் கார்டுகளுடைய பொருட்கள் வந்து கடையிலே இருக்கிறதுனால வீணாகி போவதா இங்கு உள்ள ரேஷன் கடை ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேவேந்திரன், பொதுமக்களால் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்குது. தொடர்ச்சியாக அதிகாரிகளால் இல்லைன்னு மறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிற நிலையில் ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த ரேஷன் கடை ஊழியர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க, பதிவு செய்யலாம். நிச்சயமாக தேவேந்திரன், அதாவது இந்த ஆதார் இணைக்கும் ரேஷன் கார்டுகளில் ஆதார் இணைக்கும் இந்த நடவடிக்கையிலிருந்து பொதுவாகவே ஊழியர்களை வாரத்தின் இறுதி நாட்களில், விடுமுறை நாட்களில் அவங்கள வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று ஆதார் இணைக்க வேண்டும், ஆதார் இணைக்கும் பணி முழுமையாக நீங்களே ஃபீல்டு ஒர்க்கு பார்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவங்களை வைத்திருக்கிற அரசு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. தற்போது ஒரு அரசு ஊழியர் நம்மிடம், அந்த ரேஷன் கடை ஊழியர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம், உங்களுக்கு என்ன மாதிரி உத்தரவு, வாய்மொழி உத்தரவு போட்டிருக்காங்க? உங்களுக்கு பொருட்கள்லாம் வழங்கக்கூடாதுங்கிற ஒரு உத்தரவும் இருக்குது, இதை எப்படிப்பா, என்ன மாதிரி உங்களுக்கு உத்தரவு போட்டு? இன்னும் அரசாங்கம் வந்து எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேஷன் கார்டில் ஆதார் அட்டை பதிவு பண்ணவங்களுக்கு பொருள் கொடுங்க, முழுமையாக பதிவு பண்ணாதவங்களுக்கு பொருள் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஆதார் அட்டை வந்து சரியாக விளம்பரம் செய்யலை. அதனுடைய நிலைமைகள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சேவை மையங்கள் எடுங்க, எடுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா
எடுத்தவங்க இருக்கிறாங்க, எடுக்காதவங்க இருக்காங்க, இன்னும் வராதவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் முழுமையான ஆதார் பெறாமல் இருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா ஆதார் அட்டை எடுக்கிறதுக்கே கியூ வரிசையில் நிற்கிற நிலைமை இருக்குது. டோக்கன் கொடுத்துட்டு ஒரு 30 நாள் கழிச்சு வந்து நீங்கள் ஆதார் எடுங்கிற நிலைமையும் கூட இருக்குது. பிரைவேட்டும் கூட வந்துருச்சு. ஆனால் பிரைவேட்டில் 100 ரூபா 150 ரூபா பணம் கொடுத்தா தான் அந்த ஆதார் எடுக்கிற நிலைமை இருக்குது. இப்போ அரசாங்கத்தில் சொல்லினபடி பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் கார்டுனுடைய வகைக்காக ஆதார் இணைச்சவங்களுக்கு மட்டும் பொருள் போடுன்னு சொன்னால், நாங்கள் ஒரு கார்டில் 4 பேர் இருந்தாங்கன்னா 2 பேர் மாத்திரம் ஆதார் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கார்டுக்குரிய பொருள் நாங்கள் வழங்குறோம். ஏன் 4 பேருக்கு உண்டான பொருள் ஏன் எங்களுக்கு 2 பேருக்கு கொடுக்கலன்னு சொன்னப்போ அவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதார் எடுத்தேன், எனக்கு வரல, ஆதார் எடுத்து கொடுத்த பிறகு தான் நீங்கள் நான் பொருள் போடுவீங்கன்னா எனக்கு ஆதார் அட்டையே வரல, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நிலைமையில் ஆதார் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு மாத்திரம் தான் நாங்கள் பொருள் போடுறோம். இன்னும் கூட சொல்லப்போனால் அரசாங்கம் வந்து ஸ்மார்ட் கார்டு கொடுக்குறேன்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது சொல்லி ஏப்ரல் 1ஆம் தேதி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ள வாய்ப்புகளே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டால் சரியான முறையில் அதுக்கு விளம்பரம் செய்யலை. ரேஷன் கடையிலேயே ஆதார் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் கூட ரேஷன் கடையில் வந்து உதாரணமாக சொல்ல போனால் இலவசங்கிறது வந்து ரேஷன் கடையில் கொடுக்குறதுங்களே தமிழ்நாட்டில் வழக்கமாயிடுச்சு. அதனால் ரேஷன் கடையில் ஆதார் எடுக்கிறான்னு சொன்னாங்கனால இம்மிடியேட்டாக அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பூரா எடுத்துருவாங்க. சுற்றி பற்றி இருக்கிற 4 கிராமத்தில் இருக்கிறவங்க எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ரேஷன் காலையில் எந்திரிச்சுமே மக்கள் கேட்குற கேள்வி என்ன, இன்றைக்கி ரேஷனில் என்ன பொருள் போடுறாங்கன்னு தான் கேள்வி கேட்குறாங்க. ரேஷன் கடைக்கு போகலாமான்னு கேட்குறாங்க. ஆதார் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அது வந்து ஆதார் எடுக்கிறதுக்கு ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும். இப்போ பொருட்கள்லாம் வந்து எல்லா கார்டுக்கும் பொருட்கள் வந்துடுது. ஆனால் அந்த ஆதார் கொடுக்க எல்லா இணைக்காத கார்டுகளும் பொருட்கள் வழங்கப்படுது. இந்த மாதிரி பொருட்கள் என்ன நிலைமையில் இருக்குது? இந்த மாதிரி நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே அரசாங்கம் 60 பேர் தான் பொருள் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அரசாங்கம் விளம்பரம் தான் படுத்திருந்தது. 100 பேர் எல்லா கார்டுக்கும் பொருள் கொடுக்குறேன், எல்லாருக்கும் எல்லா பொருள் கிடைக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் விளம்பரம். அரசாங்கம் ஸ்டண்ட் அடிக்குது. இதில் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 பேருக்கு தான் பொருள் கொடுத்துச்சு. இப்போ அரசாங்கம் சொல்கிற மாதிரி சொன்னோன்னா ஸ்மார்ட் கார்டுக்கு உண்டான பொருள் இந்த 60% கொடுத்தாலே போதுமானது. நீ 100% கொடுக்க வேண்டியதில்லை. ஸ்மார்ட் கார்டுன்னு என்ன, கண்வெளி கைவெளி வச்சு வாங்கக்கூடிய பொருள் நபர் வந்தால் தான் இங்கே பொருள் கொடுக்கப்படும் நிலைமை. அந்த நிலைமையை நோக்கி அரசாங்கம் போயிட்டு இருக்கிறப்போ அதை ஏன் செய்யக்கூடாது? இப்போ இருக்கிற கார்டில் 90% பணிகள் முடிவடைஞ்சிடுச்சு. இருக்கிற பணிவடைஞ்ச கடையில் ஸ்மார்ட் கார்டு கொடுக்கலாம். இன்னும் கூட நீங்கள் செய்திகள் 2-3 நாள் வந்துட்டு இருக்குது. என்ன செய்திகள் சொல்லுதுன்னா, மார்ச் 31க்குள்ளார யார் யார் பழைய புது கார்டு விண்ணப்பிச்சிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் கார்டு கொடுன்னு அரசாங்கம் சொல்லுது. இது ஏன் இந்த தவறான செய்தியை சொல்லுது? ஏன் கொடுக்கும்போது ஸ்மார்ட் கார்டை அவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம்ல? இது நீ ஒரு கார்டு கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்மார்ட் கார்டுனா இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி ஸ்மார்ட் கார்டு வழங்குற நிலைமை நீடிக்குதோ இல்லை இது தடுக்கப்படுதோ அப்படிங்கிற ஐயா எங்களுக்கு தோணுது. ஏன்னா ஸ்மார்ட் கார்டுக்குள்ள பணிகள் குறையுதுன்னு நான் நினைக்கிறேன். கொடுக்கறதுக்கு அரசாங்கம் சுணக்கு ஏற்படுதுன்னு நான் நினைக்கிறேன். தேவதன் இவர் குறிப்பிட்டது போல அதாவது இவர்களே வந்து பொருட்கள் முழுமையாக இவர் கடைக்கு இப்போ அனைத்து ரேஷன் கடைகளும் வந்துடுது. ஆனால் வந்து எங்களுக்கான பொருட்களை வந்து அவங்களுக்கு சில பேர் 2 பேர் எடுத்திருந்தாங்கன்னா பொருட்கள் வந்து அவங்க எடுக்கலை வரல அப்படிங்கிற பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. இதனால் எங்களுக்கும் பொதுமக்களும் ஒரு மோதல் போக்கு கடைபிடிக்கப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொருட்களும் வந்து தேக்க முடியுது. இதுக்கு நாங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டிய சூழலும் ஏற்படுது. அதனால் முழுமையாக ஆதார் எடுக்கும் பணிகளை முழுமையாக முடிச்சிடணும். இனிமேல் வரக்கூடிய கார்டுகள் ஸ்மார்ட் கார்டுகளாக கொடுத்துட்டா எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பொதுமக்களுக்கு எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போங்கிற ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க தேவேந்திரன்.